சசிகலா தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும். தென் மாவட்ட நிர்வாகிகள் போர்க்கொடி. இபிஎஸ் எடுக்க போகும் முடிவு என்ன? அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சசிகலா டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் தென் மாவட்ட கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக மிக பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் தாவேக்கவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கட்சியை மீண்டும் பலப்படுத்தும் நோக்கில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பழனிசாமி பேசும்போது கட்சியை வலுப்படுத்த நிர்வாகிகள் தீவிரமாக செயலாற்ற வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் நமது பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு கட்சியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் நல்லாட்சியை மீண்டும் அமைக்க ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். மாற்று கட்சிக்கு சென்றவர்களை பற்றி கவலை இல்லை. ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் நம்முடன் தான் இருக்கிறார்கள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பேசிய நிர்வாகிகள் சிலர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சிக்கு சொல்லிக் கொள்ளும்படி பெரிய வெற்றிகள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் தொண்டர்கள் சோர்வடைந்துள்ளனர். தற்போது ஆங்காங்கே முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்கவில் இணைந்து வருவதால் எதிர்வரும் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் கட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே வரும் தேர்தல்களில் வெற்றி பெறவும், கட்சியை மீண்டும் பலப்படுத்தி திமுக மற்றும் தாவேக்கவுக்கு இணையான போட்டியை அளிக்கவும் சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். அப்போதுதான் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் சிதறாமல் கிடைக்கும் என்று ஆக்ரோஷமாக வாதிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பழனிசாமி, கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கான தேர்தல் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் என கூறி விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் டிடிவி தினகரனை மீண்டும் இணைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தபோது அவர் வேறொரு கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார் என்று பழனிசாமி பதிலளித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதேபோல் மதுரை மாவட்ட ஆலோசனை கூட்டத்திலும் இதே கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் தென் மாவட்ட நிர்வாகிகள் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இணைப்பு குறித்து பகிரங்கமாக தங்களின் விருப்பத்தை தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதால் பழனிசாமிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது.